ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த் என்ற வரிசையில் இன்றைக்கு 6வது பாகம் பாடத்தை படிக்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கவனம் செலுத்த இருக்கிறோம். என்ன தலைப்பில் இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா, புத்திர சுவிகாரம், தி அடாப்ஷன் ஆஃப் சன்ஸ். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம் போன வாரம். இந்த 3ஆம் அதிகாரம் சந்ததி, சீடு பற்றி பேசுகிறது. அதாவது கிறிஸ்துவின் சந்ததியை பற்றி பேசுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய ஓமைகள் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு ஓமை கோதுமை மற்றும் களைகளை பற்றி ஓமையை சொன்னார். ஞாபகம் உங்களுக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கோதுமை மற்றும் களைகள் பற்றி ஓமையை சொன்னார். மத்தேயு 13 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும், 36லிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஓமையும் அதனுடைய விளக்கத்தையும் நான் படிக்கிறோம். அதில் ஆண்டவர் சொன்னார், நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். குட் சீட், குட் சீட்ஸ் ஆர் தி சன்ஸ் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு சொன்னார். அதை நம்ம மத்தேயு 13:38 வாசிக்கிறோம். இந்த நல்ல விதை அப்படின்றது அல்லது ராஜ்யத்தின் புத்திரர், பரலோக ராஜ்யத்தின் புத்திரர் என்பது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? கடைசியில் தான் தெரியும். இப்போவே தெரியுமா? இப்போவே சர்ச்சுக்கு எல்லாரும் வரதுனால எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரரா? தெரியுமா? இப்போவே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், கோதுமையும் களையும் என்ன செய்யட்டும்? சேர்ந்து வளரட்டும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? கோதுமை நினச்சிட்டு இருக்கிறோமா? களைன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? கதிர்ன்னு நினைக்கிறோமா? இல்லை நாமே பதர் அப்படின்னு நினைக்கிறோமா? இது எப்போ தெரியும்? கடைசியில் தான் தெரியும். நம்ம அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் படித்தோம்னு சொன்னால், உலக முடிவில் அறுவடையில், அந்த அறுவடையில் தான் நல்ல விதை எது என்று தெரியும். சரிங்களா? அறுவடைன்னு என்ன? உலகத்தின் முடிவு என்று இயேசு சொன்னார். ஆகவே அறுவடையில் தான், உலக முடிவில் தான் நல்ல விதை அல்லது ராஜ்யத்தின் புத்திரர், கிறிஸ்துவின் சந்ததி யாருன்னு எப்பதான் தெரியும்? கடைசியில் தான் தெரியும். அந்த சந்ததி வருமளவும், கிறிஸ்துவின் சந்ததி வருமளவும் நியாயப்பிரமாணம் இருக்கும் அப்படின்னு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம் போன வாரம். சரிங்களா? அந்த வசனத்தை படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு. சரிங்களா? ஆண்டோடைய சந்ததி வெளிப்படுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் இருக்கு. அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டு நினைச்சாரு, நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். சரி, அந்த சந்ததி வந்த பின் நியாயப்பிரமாணம் அழிக்கப்பட்டு விடுமா? இல்லாமல் போயிருமா? நியாயப்பிரமாணம் இல்லாமல் போகாது. அந்த சந்ததியின் இருதயங்களில் எழுதப்பட்டு விடும் என்பதைத்தான் நாம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை எத்தனையோ படிச்சிருக்கிறோம். எபிரேயர் 8:10, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அன்பான தேவப்பிள்ளைகளே, யார் அந்த சந்ததி? யார் அந்த சுதந்திரர்? சுதந்திரர்னா சுதந்திரவாளிகள், அந்த சொத்துகளுக்கெல்லாம் உரிமையாளர் யார் என்ற வாக்கியத்துடன் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முடிகிறது. 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. ஆனாலும் அதனுடைய தொடர்ச்சி தான் 4ஆம் அதிகாரம். சரிங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 4ஆம் அதிகாரம். சுதந்திரவாளிகள் பற்றிய பாடமே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலும் தொடர்கிறது. சரிங்களா? நம்ம ஜெபத்தோடு இந்த பாடத்தை படிக்க போகிறோம். சரிங்களா? 4ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு முடிக்க போகிறோம். இந்த மாதத்துக்குள்ளே 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை முடிச்சிருவோம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமத்திற்கு நன்றி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பது நாங்கள் அதிகம் புரிய
புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காத ஒரு பாடம் ஆண்டவரே. ஒருவேளை இதை படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்து விடாமல் நாங்கள் அதை கருத்தாக புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஞானம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு புரிதலை கொடுங்க, உணர்த்துதலை கொடுங்க, கவனிக்கிற செவிகளை கொடுங்க, ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை நாம் படித்தால் அடிமை பிள்ளைகள் எப்படி ஆண்டவரின் பிள்ளைகள் ஆகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாமா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இதில் முதல் 2 வசனங்கள் தன்னில் தானே விளக்க முடியுது. என்னது? ஒரு எஜமான் இருக்கிறாரு, அந்த எஜமானுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் சின்ன பையனாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் வளர்ந்த பிற்பாடு தான் சொத்துக்களுக்கெல்லாம் என்ன முடியும்? பங்காளியாக முடியும், சுதந்திரவாளி அல்லது உரிமையாளன் ஆக முடியும். அவன் சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனும் சரி, அவனை பார்த்து கொள்வதற்கு வைக்கப்பட்டிருக்கிற அடிமையானவனுக்கும் சரி எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒன்றுதான். ஆனால் அந்த தகப்பன் குறித்த அந்த காலம் நிறைவேறும் பொழுது அவன் பெரிய பையன் ஆன பிற்பாடு அவன் என்ன செய்வான்? சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளி ஆவான். அது வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த காரியக்காரன் கையில் கீழே, அந்த வீட்டு விசாரணைக்காரனுக்கு அவன் கீழ்ப்பட்டவனாகவே எஜமானுடைய மகன் இருக்கணும். அப்போ இந்த சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அப்படின்னு படிக்கிறோம், சரிங்களா? 1ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும். அப்படி நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் என்ன அர்த்தம்னா, நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலம் என்பது நம்முடைய மனமாற்றம் அடையாத நிலையை அல்லது நம்முடைய கீழ்ப்படியாமை நிலையை சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? ஆண்டவர் பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக தானே இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்தில், அவர்களுக்குள்ளே யாருக்குள்ளே? முந்தின வசனம் சொல்லுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில். எப்போ? முதல்ல ஆண்டவருக்குள் வர்றதுக்கு முன்னாடி முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். சரிங்களா? அந்த சிறு பிள்ளையாக இருக்கிற காலம்ன்றது இப்படி மாம்சமும் மனசும் போன போக்கில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, மனமாறாத வாழ்க்கை நிலை, கீழ்ப்படியாமை நிலை. அதாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நாம் மீட்கப்படுவதற்கு முந்தின நிலைமை. நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்ப்படியாட்டி சாபம். அப்போ கீழ்ப்படியாத நிலையில நாம் இருந்ததைத்தான் இந்த சிறுபிள்ளையாய் இருக்கும் காலம் சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, அப்போ நாம் பொல்லாத பிரபஞ்சத்திலும், பொல்லாத பிரபஞ்சம் என்னன்னு படிச்சிருக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதான் பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலும் உலக சிநேகத்திலும் நாம் சிக்குண்டு இருந்தோம். யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். அப்போ உலக சிநேகத்தில், பொல்லாத பிரபஞ்சத்தில் நாம் சிக்குண்டு கிடந்தோம். அந்த நிலையை தான்
கலாத்தியர் 3:22, 23, 24 ஆகிய வசனங்களிலே பவுல் விளக்கிறார். என்ன விளக்கிறாரு? வேதம்னா நியாயப்பிரமாணம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ எது வரைக்கும் அந்த நிலையில இருந்தோம்? அடிமை பிள்ளைகளாக எது வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா, விசுவாசத்துக்கு வரும் முன்னே. சரிதானே? இயேசுவிடம் வருவதற்கு முன்பு வரைக்கும் நம்ம எல்லாரும் கோபாக்கினையின் பிள்ளைகளாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகவும் இருந்தோம். எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தானே? ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. அடிமை பிள்ளைகளாக நாம் இருந்தோம். அந்த நிலையிலிருந்து நம்மை மீட்கவே யார் வந்தா? கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். பிரியமானவர்களே, அப்ப அந்த நிலையில, அந்த கீழ்ப்படியாமையின் நிலை, நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக அடைக்கப்பட்ட நிலை, இந்த நிலையில் இருக்கும் எவராயினும் யாராயினும் தேவனுடைய சுதந்திரவாளி, தேவனுடைய சுதந்திரர் ஆவது என்பது சாத்தியமே. யாருனாலும் சரி. படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாமையே பைபிள் என்ன சொல்லுது? லூக்கா 3 கடைசி வசனம் படிச்சு பாருங்களேன். ஆடம் சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த வசனத்தை நீங்கள் இங்கிலீஷில் போடுங்களேன். லூக்கா 3:38 தமிழில் ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு இருக்கு. இது அப்படி இங்கிலீஷில் பாருங்களேன். KJVயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் பார்க்கலாம். பாருங்களேன். which was the son of Adam, which was the son of God. ஆதாம் யாரா? சன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரன், தேவனுடைய குமாரன் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்படியானால் அவபக்தி உள்ளவர்கள், பாவ அடிமைத்தனங்களில் சிக்கி இருப்பவர்கள், ஊதாரிகள் என எல்லாருமே யாருடைய பிள்ளைகள் தான்? ஆண்டுடைய பிள்ளைகள் தான். மனுக்குலத்துக்கு இப்பொழுது அருளப்பட்டிருக்கிற கிருபையின் கால வாழ்க்கையானது, இப்போ ஆண்டு நமக்கு ஒரு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலம் நமக்கு எதுக்காக அப்படின்னா, நாம் தேவனிடம் அப்பா பிதாவே என்று வந்து சேருவதற்காகத்தான். அவர்கிட்ட வந்து சேரணும். அடிமைத்தனங்களில் சிக்கி இருக்கிறவர்கள், ஊதாரிகளாக, பாவிகளாக, பாவ அடிமைத்தனங்களிலே சுக்குண்டு கிடக்கிறவர்கள் அப்பா பிதாவே என்று ஆண்டவரிடத்தில் வந்து சேருவதற்கு தான் ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து சேர்ந்ததற்கான அடையாளம் வாழ்க்கையில் தெரியுதா? நம்முடைய உறவுகளில் எப்படி இருக்கிறோம்? பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பேச்சுகளில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்கணும். அப்பா பிதாவை என்று அவரிடத்தில் வந்து சேர்வதற்காகத்தான் இந்த கிருபையின் காலம். புத்திர சுவிகாரம் அடைவதற்காகத்தான் இந்த காலம். என்னங்க சுவிகாரம்? நமக்கு ஸ்வீட்டுக்காரன் தான் தெரியும், அப்படிதானே? சுவிகாரம்னு என்னது? சுவிகாரம் இது பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை. தேவன் நம்மை பாவிகளை தமது பிள்ளைகளாக தத்தெடுத்துக் கொள்வதுதான் என்னது? சுவிகாரம். புத்திர சுவிகாரம், சுவிகரித்துக் கொள்ளுதல். சுவிகாரம்னு சொல்லுவாங்க, சுவிகாரம்னு சொல்லுவாங்க. வீயும் போடலாம், வீயும் போடலாம். சரிங்களா? ஒத்த கொம்பு போடலாம், ரெட்டை கொம்பு போடலாம். பைபிளில் ஒத்த கொம்பு போட்டிருக்கு. காமன இன்னைக்கு நம்ம எழுத்து வழக்கில் சுவிகாரம்னு எழுதலாம், தப்பே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படி நாம் தேவனின் பிள்ளைகள் ஆகாவிட்டால், தேவனால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று தத்தெடுக்கப்படாவிட்டால் எப்படி தான் இருப்போம்? பாவ அடிமைகளாகவே இருப்போம். ரோமாபுரி கலாச்சாரத்தில் ஒரு சடங்கு இருந்துச்சு. ரோமாபுரி சடங்கு. என்ன சடங்கு? அதுக்கு பேர் என்ன? டோகா விரிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோகா விரிலிஸ் என்ன அப்படின்னா, ஆண்மை தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்மை தோகை. எப்படி ஆண்மையில் தோகை விரிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தகப்பன், ரோமாபுரியில் இருக்கிற ஒரு ரோம தகப்பன் தன்னுடைய ஆண் மகன் 14 17 வயசு அடையக்கூடிய அந்த சமயத்தில் என்ன செய்வாராம், தன் மகன் மேலே இந்த சடங்கு நடத்துவாராம். இந்த தோகை அவன் மேலே போடுவாராம். ஒரு வெள்ளை துணியை, ஒரு லினன் கிளாத், வெண்மையான ஒரு பட்டு துணி மாதிரி மெல்லிய வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு மூடுவாராம். அந்த சடங்குக்கு பேர் தான் டோகா விரிலிஸ். விரிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது, படிச்சிருக்கீங்களா? வெர்ஜினிட்டி, கன்னித்தன்மை, வெர்ஜினிட்டி அப்படின்வாங்க. விரிலிட்டி அப்படின்னா அதாவது ஆண் மகனுக்கு இருக்கிற புருஷத்தன்மை. டோகா விரிலிஸ், அதில் இருந்த விரிலிட்டி என்ற வார்த்தை வருகிறது. என்ன அர்த்தம்னா, சின்ன பையனாக இருந்தவன் இப்போ என்ன ஆயிட்டான், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இனிமேல் அவன் என்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் இவன் தான் உரிமையாளன், இவன் தான் சுதந்திரவாளி என்பதற்கு அடையாளமா அப்பா என்ன செய்வார, மகனுக்கு அந்த தோகையை பொன்னாடன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, புரியுற மாதிரி சொல்லிடுறேன். பொன்னாடை மாதிரி போர்த்து வரோம், சரிங்களா? சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 14 வயசுக்கு முன்னாடி 13 வயசு வரைக்கும் சின்ன பையன் தானே, சைல்டு. அப்போ அது வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஊதா நிற தோகை போட்டிருப்பாங்களாம். டோகா பிரேடெக்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டோகா பிரேடெக்ஸ்டா, ஊதா நிற தோகையை அந்த சின்ன பையன் தரித்திருப்பான். அப்போ அந்த பெரிய பையன் ஆகும் பொழுது 14 முதல் 17 வயசுக்குள்ளே கிடக்கும் பொழுது என்ன செய்வாங்களாம், அந்த பழைய தோகையை எடுத்துட்டு, ஊதா நிற தோகையை எடுத்துட்டு அந்த வெண்ணிற தோகையை அவன் மீது போடுவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த வெண்மை தோகையை போடும்பொழுது அவன் என்ன ஆகிறான், சுதந்திரவாளி. அதே போலவே பாவ வஸ்திரங்களை நம்மிடமிருந்து களைந்து தமது நீதியின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்து வைக்கவே இயேசு என்ன பண்ணார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்துல பிறந்தார், மனு அவதாரம் எடுத்தார். விளங்குது உங்களுக்கு? நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 61 10ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஏசாயா 61:10 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கவனிச்சிங்களா? சகரியா 3ஆம் அதிகாரம் படித்தோன்னா முதல் 5 வசனத்தில் யோசுவா என்ற பிரதான ஆசாரியன், அவன் மேலே அழுக்கு வஸ்திரம் இருந்துச்சு, ஆண்டு என்ன பண்ணாராம், அதை களைஞ்சிட்டு அவன் மேலே என்ன பண்ணார், புது வஸ்திரம் தரிப்பித்தார் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இது எதை குறிக்குதுன்னா, நாம் பாவ வஸ்திரங்களை தரித்தவர்களாக இருந்தோம், கிறிஸ்து தம்முடைய நீதியின் வஸ்திரங்களை நமக்கு போர்த்த வேண்டும் என்பதற்காக காலம் நிறைவேறின போது, அதான் கலாத்தியர் 4:5 வசனங்களில் வாசிக்கிறோம். சரிங்களா? காலம் நிறைவேறின போதுன்னா குறித்த காலத்தில், ரோமர் 5:6 வசனம், குறித்த காலத்தில் நம்மை போல மனுஷனாக அவர் அவதரித்தார், நமக்காக நம்மை போல அவர் மாறினார் அப்படின்னு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால 17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. பார்த்தீங்களா? நம்மை போல அவர் வந்தாராம். 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:21 எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு என்ன பண்ணாரா, அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கின்றதுக்காக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆனார். அவர் நமக்காக சிலுவையில் தொங்கி சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். சரிதான்? இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? பாவிகளான நம்மை பரலோக சுதந்திரவாளிகள் ஆக்குவதற்காகத்தான். இதைத்தான் முதல் 7 வசனங்களில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். சரிங்களா? அப்போது நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும். சுதந்திரவாளிகள், சரிங்களா? சுதந்திரவாளி
ரூத் புஸ்தகம் படிச்சிங்கன்னா சுதந்திரவாளி அப்படின்ற வார்த்தை அடிக்கடி வரும். அதுக்கு மூல பாஷை எபிரேய பாஷையில் கோயல் அப்படின்னு அர்த்தம். கோயல், GOEL, கோயல். கோயல்னா சுதந்திரவாளி. நீங்களும் நானும் பரலோக சுதந்திரவாளி ஆக வேண்டும் என்பதற்காக தான், நாம் அவருடைய பிள்ளை ஆகணும் என்பதற்காக தாங்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். வந்துட்டார், வாழ்ந்துட்டார், மறிச்சிட்டார். நாமும் அவர் விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். பிள்ளையாக தான் இருக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்கு நம்ம தொல்லையாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கலாத்தியர் 4 அதிகாரம் 8 to 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாமா? நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அஞ்ஞான அடிமைத்தனம் பற்றி இங்கே பவுல் பேசுகிறார். Paul is speaking about heathen bondage. கலாத்திய நாட்டு சபைகளின் விசுவாசிகள் யூதர்கள் கிடையாது, சரிதானே? இவங்களாம் யாரு? இவங்களாம் புறஜாதிகளிலிருந்து வந்தவங்க, புறஜாதிகளிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் அனைவரும் அஞ்ஞானத்திலிருந்து மாறி வந்தவர்கள், கொரிந்து சபை விசுவாசிகளைப் போல. நீங்கள் 1 கொரிந்தியர் 12:2 படிச்சீங்கன்னா பாருங்களேன். நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. கொரிந்தியர்களைப் போலத்தான் கலாத்தியரும் இருந்தார்கள். கலாத்திய நாட்டு விசுவாசிகள் அஞ்ஞானத்தில் அடிமைகளாய் இருந்தபோது மனம் திரும்பாத நிலையில் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களாகவே இருந்தனர். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட நிலைன்னா மனம் திரும்பாத நிலை, கீழ்ப்படியாமையின் நிலை. சரிங்களா? அப்படி இருந்துதான் என்ன செஞ்சாங்க கலாத்திய நாட்டு விசுவாசிகள்? எங்க வந்தாங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. சரிங்களா? பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34. அப்படித்தான் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தாங்க ஒரு காலத்தில் கலாத்திய விசுவாசிகள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். படிக்கிறவன்ல 1 யோவான் 3:8. அப்போ பிசாசின் பிள்ளைகளாக இருந்தாங்க கலாத்திய நாட்டு விசுவாசிகள். ஒரு மனிதன், அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இல்லை என்றால் அவன் அஞ்ஞானி என்பதில் சந்தேகமே கிடையாது. அஞ்ஞான அல்லது உலக வழிபாடுகளில், உலக வழிபாடுகள்னா உலக பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்கள்ல கட்டுண்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அப்படித்தான் கலாத்திய சபைகள் இருந்த விசுவாசிகள் ஆண்டு விடுவித்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் நாங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுறோம். அதான் கேட்குறாரு பவுல். சரிங்களா? கலாத்தியர் 4 அதிகாரம் 9 வசனத்தில் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி கேட்குறார். அன்பானவர்களே, நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்க. நாம் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக வாழணும்னு விரும்புகிறோமா, அல்லது இன்னும் கட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு விரும்புகிறோமா? யோசித்து பாருங்க. ஏசாயா 49:9 வசனம். ஏசாயா 49 அதிகாரம் 9 வசனம் சொல்லுது, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிதா ஏன் அனுப்புகிறாருன்னா, நம்மை கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கணும், இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்றதான் ஆண்டவருடைய சித்தம். அப்படி வெளியில் வந்துட்டாங்க கலாத்தியா விசுவாசிகள். ஆனால் திரும்ப அடிமைத்தனத்துக்கு அவர்கள் திரும்புகிற சூழ்நிலை நேரிட்டது. நீதிமொழியில் 8 அதிகாரம் 36 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழியில் 8:36, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். பார்த்தீங்களா? அப்போது இயேசுவை நேசித்து வந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க?
இயேசு மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி கிரியைகள்லாம் செய்யணும், நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பிடுறாங்க. மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு அவர்கள் திரும்புகிற ஒரு சூழ்நிலை. அடிமைத்தனத்தை விரும்புகிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். ஆகவே யூதர் அல்லாத கலாத்தியர் யூத முறைமைகளுக்கு அல்ல, பழைய அஞ்ஞான முறைமைகளுக்கே திரும்பினார்கள். கிறிஸ்துவிடமிருந்து அவர்களை பிரிக்கிற அந்த பாதகத்தை செய்தவர்கள் யாரு? கள்ள சகோதரன் படிக்கிறோம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில். கள்ள சகோதரனா யாரு? யூதர்கள். அதை செய்தார்கள். யூத முறைமைகளுக்கு திரும்புகிறதோடு அவர்கள் நிறுத்தி கொள்வார்களா? கலாத்திய நாட்டு விசுவாசிகள் அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க விருத்தி சேதனம் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னாங்க யூதர்கள். அதோடு நிறுத்திக்குவாங்களா? அவங்க என்ன செய்வாங்க? இல்லை, பழைய அஞ்ஞான முறைமைகளுக்கும் தவிர்க்க முடியாமல் திரும்பி விட்டிருந்தார்கள் கலாத்திய விசுவாசிகள். எப்படின்னு கேட்குறீங்களா? கலாத்திய 4:10 பாருங்களேன். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. Ye observe days and months and times and years. இந்த நாட்கள், நேரம், மாதங்கள், நல்ல நேரம், கெட்ட நேரம், காலங்கள், வருஷங்கள் இதெல்லாம் பார்க்குறத பழைய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்லி பாருங்களேன். ஏசாயால 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாமா? ஏசாயா 47:13 சொல்லுகிறது, உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஆண்டு சொல்றார். பாருங்களேன், நம்மகிட்டலாம் இல்லை. நம்மளாம் 4 நேரம் பார்க்கல, முகூர்த்தம் நாள்லாம் பார்க்கறது இல்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள், என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். கலாத்திய சபை விசுவாசிகள் அப்படித்தான் கிறிஸ்துவ அறிஞ்சு இருந்தாங்க. அறிஞ்சு இருந்துட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க? பழைய அஞ்ஞான முறைமைகளுக்கே, அந்த அஞ்ஞான அடிமைத்தனத்துக்கே அவர்கள் திரும்பினார்கள். அதான் வேதனையோட பவுல் இங்கே எழுதுகிறார். கலாத்திய நாட்டு விசுவாசிகள் பின்வாங்கி சென்ற அந்த பழைய அஞ்ஞான வழிமுறைகள் எல்லாம் எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் தடை செய்த காரியங்கள். இந்த ஆண்டு தடை பண்ணியிருக்கிறாரா பாருங்களேன். உபாகமத்தில் 18ஆம் அதிகாரம் உபாகம் 18ல் 10-11 வசனங்கள். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும். அஞ்சனம் பார்க்கிறதுனா செத்தவங்களுக்காக போய் குறி கேட்கிறது. அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்போவே எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் தடை பண்ணார். இந்த காரியங்களில் ஏற்கனவே இருந்த கலாத்திய விசுவாசிகள் இயேசுக்கிட்ட வந்துட்டு இயேசுவானவர்கிட்ட வந்துட்டு திரும்ப என்ன பண்ணாங்களாம்? அதுக்கே போயிட்டாங்க. யூதர்கள் தந்திரம் பண்ணி அவங்கள நியாயப்பிரமாணம் அப்படின்னு கொண்டு போனாங்க. அதுக்கு போன கலாத்திய விசுவாசிகள் நாங்கள் எங்கள் பழசிக்கே போயிடறோன்னு போயிட்டாங்க. அன்பானவர்களே, இந்த கலாத்தியர் 4:10 படிச்சுட்டு நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, இந்த வசனத்தை படிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு எதிராக இங்கே பவுல் பேசுகிறார் அப்படின்னு சிலர் அபத்தமாக விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஓய்வு நாள் பற்றிலாம் பவுல் பேசவே கிடையாது. சரியா? அப்போது அவர்களுடைய நிலையை, கலாத்தியா சபைகளிலே இருந்த பிரச்சனையை 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் உபதேச ரீதியாக பவுல் பேசிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு பிரச்சனை எப்படி அவர் பதில் காண்கிறார் பாருங்களேன், பதில் கூறுகிறார் பாருங்களேன். சரி, 4ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 18 வரைக்கும், 12 முதல் 18 வரைக்கும், சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களைப் போலும் ஆனேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதல்ல உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன்.
அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும், அதாவது அருவருக்காமலும், தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ அப்படின்னு சொல்றாருங்க. புறஜாதியாரிலிருந்து வந்த விசுவாசிகள், கலாத்தியா விசுவாசிகள், அவர்களுடைய ஆனந்த பாக்கிய நிலைமையை, அதாவது அவர்களது ஆதி அன்பை பவுல் இங்கே நினைவு கூர்ந்து எழுதுகிறார். நான் முதல்ல உங்கள்கிட்ட நான் சத்தியம் சொல்ல வந்தேன், நான் எவ்வளோ பலவீனமாக வந்தேன் உங்களுக்கு தெரியும். பவுல் சொல்றார். எப்படி பலவீனமாக வந்தார்? தமஸ்கு போகிற வழியில் சரிதானே தேவன் அவரை சந்தித்தார். அந்த ஒளி அவர் கண்களை பாதிச்சு 3 நாள் குருடாக இருந்து, அந்த கண் பாதிப்பு அவருக்கு எப்படி இருந்துச்சான்? காலம் முழுக்க இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சாகிற வரைக்கும். சிலர் காக்கா வலிப்பு வருன்றாங்க, பவுலுக்கு தெரியல நமக்கு. அவர் மாம்சத்தில் ஒரு முள் இருந்துச்சு. படிக்கிறோம்ல, 2 கொரிந்தியர் 12 படிக்கிறோம். அவர் குள்ளமான தோற்றமுடையவராக இருப்பார், அப்படிலாம் படிச்சிருக்கிறோம் சரிதானே. அப்போ எவ்வளோ பலவீனத்தோடு நான் முதலாந்தரம் வந்து உங்களுக்கு சத்தியத்தை நான் சொன்னேன். என்னை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? என்னை அரோசியாமல், என்னை அருவருக்காம. பவுல் குள்ளமாக இருப்பாராம் சரிங்களா. என்னை அருவருக்காமல், என்னை வெறுக்காமல், தேவதூதனை போல, இயேசு கிறிஸ்துவ போல என்னை ஏற்றுக்கிட்டீங்களே. தேவைப்பட்டா கண்ணை கூட பிடிங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? அவர் கண்ணு பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஏதோ கண்ணு பிரச்சனை இருந்திருக்கு பவுலுக்கு. கண்களை கூட பிடுங்கி நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் அப்படின்னு எழுதுறார். தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவத்தை அங்கே எழுதுறார். காலப்போக்கில் இப்படி கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருந்தவர்கள் எப்படி ஆயிட்டாங்களா? காலப்போக்கில் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக மாறினார்கள். பாருங்களேன், கலாத்தியர் 5:15 நம்ம அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் படிப்போம். 5 அதிகாரம் 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்போ எப்படி மாறிட்டாங்க? கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருந்தவர்கள் ஒருத்தர் கடித்து கொதற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதான் சொல்கிறாரு 4 அதிகாரத்தில் 15 வசனம். அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இயேசுவிடம் வந்த பொழுது நீங்கள் கொண்டு இருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? யோசித்து பாருங்க. இது நமக்கு வர்ற கேள்விங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தப்போ நல்லா தான் இருந்தோம், எவ்வளோ வைராக்கியம் இருந்தோம், நல்ல ஜோம் பண்ணியிருப்போம், ஊழியம் செஞ்சிருப்போம், பயில் படிச்சிருப்போம், உபவாசம் இருந்திருப்போம், எல்லாம் அப்படி தீவிரமாக ரொம்ப ஐக்கியமாக ரொம்ப அற்புதமாக இருந்திருப்போம். ஆனால் போக போக என்ன ஆகி போச்சு? நம்ம நிலைமை மோசமாக போச்சா? ஆவிக்கிற வாழ்க்கை மோசமாயிடுச்சா? நினைச்சு பாருங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே அப்படின்னு அவர் கேட்கிறார். காரணம் ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, தேவன் மீது அந்த விசுவாசிகள் வைத்திருந்த ஆதி அன்பு போச்சு, காணாமல் போய்விட்டது. வெளிப்படுத்தல் 2:4 வாசிக்கிறோம்ல, வெளிப்படுத்தல் 2:4 எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்வாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆமா, ஆதியில் எப்படி இருந்தோம் யோசித்து பாருங்க. இப்போ எப்படி இருக்கோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவுக்கள் வந்து, நான் 94 இந்த சர்ச்சுக்கு வந்தேங்க. 94 இந்த சர்ச்சுக்கு வந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? ஞாபகம் இருக்கா? 95 ஞானசனம் எடுத்தேன் சரியா. அப்போ இப்போ நான் இந்த சபைக்குள்ள வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு. அது மாதிரி உங்கள் ஒருத்தருக்கும் இருக்கும் 40 வருஷம் 50 வருஷம் அப்படிலாம் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை 10 வருஷம் 15 வருஷம் இருக்கலாம். ஆரம்பத்தில் வந்த நிலையை யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளோ பக்தி வைராக்கியமாய் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? என்பதை நாம் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும்படி கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பவுல் எழுதுறார். பாருங்களேன், நீதிமான்களுடைய பாதை போக போய் எப்படிங்க இருக்கணும்? நீதிமொழி 4:18 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? படிங்களேன், நல்லா தெரிஞ்ச வசனம். நீதிமொழி 4:18. நீதிமொழிகள் 4:18 வாசிக்கிறேன். என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப அற்புதமான வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சூரியன் 4 மணிக்கு உதிக்குதுன்னா போக 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 நடுவானில் வரும்பொழுது 12 மணிக்கு வரும்பொழுது பகல் 12 மணி எப்படி இருக்கும்? உச்சி வெயில் பிரகாசமாக இருக்கும். அப்போ நாம ஆண்டவர்கிட்ட வந்த காலத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி வீச ஆரம்பிச்சிருப்போம். அப்படியே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும் பொழுது பிரகாசம் எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இன்னும் மகா பிரகாசமாய் இருந்திருக்கணும். சூரிய பிரகாசமாய் நீதிமானுடைய பாதை இருக்க வேண்டும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிலையில இருக்கு நம்ம நிலைமை. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆகிவிட்டார்களே, எப்படி இருந்தவர்கள் இப்படி ஆகிவிட்டார்களேன்னு பவுல் சொல்லாம சொல்றார். விசுவாசத்தை விட்டு விலகி கிரியைகளுக்கு திரும்பும் போது, மாம்சத்தின் கிரியைகளுக்கு திரும்பும் போது பிரகாசம் போய்விடும். சரிங்களா? அவன் அடி, இவனை விடாத, இவனை இங்க வைக்காத, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். புரியுதா உங்களுக்கு? நமக்கு பிடிக்காதவன், நம்ம மூஞ்சில முழிக்காத, நமக்கு பிடிக்காதவன் அவன் கிட்ட இருக்கவே கூடாது. இப்பெல்லாம் நினைக்கிறோமா? இதான் என்ன தெரியுமா? மாம்சத்தின் கிரியைகள். அதான் சொல்றாரு பவுல் கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவானேனோ. சத்தியம் சொன்னா சத்துரு மாதிரி தாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது. சத்தியத்தை ஏத்துக்கிற மனசு இருக்காங்க நமக்கு? கீழ்ப்படுகிற மனசு இருக்கா? யோசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனங்களே, தங்களது பரிதாபகரமான நிலையை அந்த கலாத்திய நாட்டு விசுவாசிகள் உணர வேண்டும் என்பதற்காகவே அக்கறையுடன் தனிப்பட்ட காரியங்களை பவுல் குறிப்புணர்த்தி எழுதுகிறார். அந்த 12-18 வசனம் வரைக்கும் அந்த தனிப்பட்ட காரியங்களை எழுதுகிறார். ஆவியினாலே ஆரம்பமான சபைகள், அப்படிதான் கலாத்தியர் 3 இருக்கு. 3 அதிகாரம் முதல் 2-3 வசனத்தில் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ. ஆவியிலே அவர்கள் ஆரம்பமான சபைகள், அந்த சபைகள் எல்லாம் மாம்சத்தினாலே முன்னேற முடியாமல் முடங்கி போகிற நிலைமை. முடங்கி போகலாமா? அப்படி எவ்வளவு பலவீனத்தோடு பவுல் அங்கே முதலாந்தரம் ஊழியம் செய்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பலமாக வளமாக கிரியை செய்திருக்கிறார். அந்த கலாத்திய நாட்டில் எத்தனை சபைகள் நமக்கு தெரியல. கலாத்திய நாட்டில் உள்ள சபைகள் அப்படிதான் 1 அதிகாரம் சொல்லுது. கலாத்தியர் 1 அதிகாரம் எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார் பவுல். ஆனால் அவருடைய பலவீனத்தில் ஆவியினார் அவ்வளவு பலன் கொடுத்து பவுலை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் கலாத்திய நாட்டு விசுவாசிகளோ போக போக ஆவிக்குரிய குருட்டாட்டத்தினால், மாயலோக கவர்ச்சிகளினால் என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போக ஆரம்பித்தார்கள். அதுபோல் நாமும் அப்படித்தாங்க. நம்முடைய சொந்த கிரியைகளில் நம்பிக்கை வைத்து எல்லாத்தையும் அப்படி தானே செயல்படுறோம். நம்ம சொந்தக்காரவங்க, அவரை தெரியும், இவரை தெரியும், இப்படி தான் செயல்படுறோம். நம்முடைய சொந்த கிரியைகளில் நம்பிக்கை வைத்து தடுமாறி சத்தியத்தை விட்டு, அதாவது கிறிஸ்துவை விட்டு நாம் தடம் புரண்டு போகிறோம். அப்படி போகலாமா? இதை பவுல் வேதனையோடு எழுதுகிறார். சொல்றார் பாருங்க, கலாத்தியர் 4 தொடர்ந்து நான் விட்ட வசனங்களை வாசிக்கிறேன். 17 அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. யூதர்கள் உங்களை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை கிறிஸ்துவை விட்டு புறம்பாக்க பார்க்குறாங்க, கிறிஸ்துவை விட்டு உங்களை வெளியேற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். 18 வசனம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஊழியக்கார் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் இல்லை, ஊழியக்கார் இல்லாட்டினாலும் அந்த ஊழியக்கார் சொல்லிக் கொடுத்த சத்தியங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும்னு பவுல் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, 19 வசனத்தில் எழுதுகிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப
கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்களேன், ஒரு பிள்ளையை பெறுவது எவ்வளோ வேதனை, சரிதானே? எத்தனை மாதம்? 10 மாதம் சுமக்கணும், உதையெல்லாம் வாங்கணும் உள்ளுக்குள்ளே, அப்படி தானே? குழந்தை உள்ளிருந்து உதன்னு உதைக்கும். கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அந்த வேதனை எப்போ வரும்னு தெரியாது. உங்களுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன். பவுல் சொல்றார். எதுக்காக? கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகணும். அருமையான விசுவாச பிள்ளைகளே, ஏன் தெரியுமா சபை? ஏன் தெரியுமா ஊழியக்காரர்கள்? ஏன் தெரியுமா பிரசங்கம்? எதுக்காக? கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகணும். அதுக்குத்தான் ஊழியக்காரர்கள், அதுக்குத்தான் சபை, அதுக்குத்தான் போதகம். நீ என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு அந்த மனநிலையில் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சபைக்கு வரதும் பிரயோஜனம் இல்லை, சத்தியங்களை கேட்கறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போது இப்படி இவங்ககிட்ட பேசிட்டு பவுல் சொல்கிறாரு கலாத்தியர் 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். குழப்பமான ஆவிக்குரிய நிலையில் இருந்த கலாத்திய விசுவாசிகளோடு இப்போது வேறு விதமாக பவுல் பேச ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா? 21 28 வரைக்கும், 21 31 வரைக்கும் 11 வசனங்களில் அவர் ஒரு உதாரணத்தை, பழைய ஏற்பாட்டு உதாரணத்தை எடுத்து பவுல் பேசுகிறார். அன்பானவர்களே, இந்த சாப்டர் ஒரே நாளில் முடிக்கிறதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம். ஆனால் எவ்வளவு சுருக்கி உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன், சரிங்களா? அதை சுருக்கி படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அதை சுருக்கமாக புரிஞ்சுக்க ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், சரிங்களா? என்ன சொன்னாருன்னா, 4ஆம் அதிகாரத்தில் 21 31 வரைக்கும், 2 புத்திரர், 2 மகன்கள், 2 உடன்படிக்கைகள், 2 sons 2 covenants. வாசிக்கலாமா வசனங்களை? 21 நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்னென்னு விளக்கம் பார்ப்போம். மனிதர்கள் பாவிகள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு மரணத்துக்கேதுவான நிலையில் இருப்பதுதான் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பது, சரிங்களா? அதான் 21ஆம் வசனத்தில் சொல்றார் பவுல். கலாத்தியர் அப்படி இருக்க விரும்பினார்கள். எப்படி இருக்க விரும்பினார்கள்? கிறிஸ்துக்கள் வந்திருந்தவங்க திரும்ப எங்கே போகிறாங்க? திரும்ப பழைய அந்த அஞ்ஞான முறைமைகள். யூதர்கள் அவங்கள டைவர்ட் பண்ணுறாங்க, அவங்க திசை திருப்புறாங்க. யூதர்கள் யூத முறைமைகளுக்கு மட்டுமல்ல, அப்படி அஞ்ஞான முறைமைகளுக்கும் கலாத்திய விசுவாசிகள் திரும்பினார்கள், சரிங்களா? நாமும் அப்படித்தானே? நாம் அப்படித்தானே? ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், சத்தியெல்லாம் படிச்சிருக்கிறோம், எத்தனை பிரசங்கிகள், எத்தனை போதகர்கள்லாம் பார்த்துட்டோம். ஆனாலும் நம்ம மனசு எப்படி தான் போகுது? நம்ம இஷ்டம் போல தான் போகுது, சரிதானே? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். அப்படிதான் படிக்கிறோம். இந்த வசனம் 2 இடத்துல இருக்குது. நீதிமொழிகள் 14, 12, 16, 25 2-3 வசனம் வரும். அப்போது நம்ம என்னதான் சத்தியம் கற்றாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போக்கில் தான் போகிறோம். கலாத்திய விசுவாசிகளும் அப்படி தான் இருந்தாங்க. இதை சொல்கிறார். இதை சொல்லிட்டு 22ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு 2 குமாரர், ஒன்று
முதல்ல பிறந்தது யாரு? அடிமை பெண்ணான எகிப்தை சேர்ந்த ஆகாரிடம் மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் என்னும் முதல் மகன். சரிதானே? ரெண்டாவது சுயாதீனம் உள்ளவளும், அதாவது சுயாதீனம் உள்ளவன்னா அடிமை கிடையாது, நாச்சியார், பைபிள் படி தான் போட்டிருக்கு, நாச்சியார், ஆளுகை செய்கிறவள், சுயாதீனம் உள்ளவளும் சுதந்திரம் உள்ளவளும், சட்டப்படி முதல் மனைவியும் நாச்சியாருமான சாராளிடம் வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு என்பவனே இரண்டாவது மகன். சரிங்களா? அப்படிதான் ஆதியாகமத்தில் படிக்கிறோம். சரி, இது சொல்லிட்டு பவுல் கேட்குறாரு 21ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் கேட்கவில்லையா அப்படின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 30ஆம் வசனம் பாருங்க. 30ஆம் வசனம், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. சட்டம் என்ன சொல்லுது? சட்டப்படி முதல் மனைவி யாரு? சாராள். சட்டம் என்ன சொல்லுது? அடிமை பெண்ணையும் அவளுக்கு பிறந்த மகனையும் தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லுது. அன்பானவர்களே, உலக வழிபாடுகளில் அடிமைப்பட்டு கிடப்போருக்கு மரணமே என்று அது சொல்லுகிறது. உலக வழிபாடுகளில் இந்த கலாத்தியர்கள் ஏற்கனவே இருந்தாங்க, இயேசுக்குள்ளே வந்தாங்க, திரும்ப அதுக்குள்ளே போகிறாங்க. இப்படி உலக வழிபாடுகளில், உலகத்தின் பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு மரணம்தான் முடிவு. அவங்களை தள்ளி விட்டுரு அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். ஆகாரையும் அவள் குமாரனையும் புறம்பே தள்ளு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமும் பொல்லாதவர்களாய் இருந்தால், உலக வழிபாடுகளில் சிக்கி பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாகவே அடிமைகளாகவே இருக்க விரும்பி பொல்லாதவர்களாக இருந்தால் புறம்பான இருளிலே தள்ளிவிடப்படுவோம். அதான் பைபிள் சொல்லுது. சரிங்களா? கலாத்தியர் 3:10 பாருங்களேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும், என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத நிலையில் இருக்கிற யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணம் இதை செய் அதை செய்யும் சொல்லும், இது எல்லாத்தையும் செய்யணும், செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவர்களே இயேசு சொன்னார்ல மத்தேயு 25, நீங்கள் எங்கே போங்க? பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற புறம்பான இருளிலே போங்கள் அப்படின்னு சொல்லுவார். மத்தேயு 25:30. அவுட்டர் டார்க்னஸ், புறம்பான இருள். என்ன அர்த்தம்னா, பாவத்தின் கீழ் இருக்கிறவர்கள், பாவத்திற்கு அடிமைகளாகவே இருக்கிறவர்கள் கடைசியில் என்ன வாங்க? மல்கியா 4:1 வாசிக்கிறோம். வேரும் கொப்பும், வேரையும் கொப்பையும் வைக்காத சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்போ அந்த 3ஆம் வருகைக்கு பிற்பாடு அக்கினியில பொல்லாதவர்கள் எல்லாரும், சாத்தானும் அவன் கூட்டமை எல்லாம் என்ன செய்வாங்க? எல்லாரும் எரிந்து சாம்பல் ஆவார்கள். பாவத்தில் இருந்தால், நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற, அதாவது பாவத்தின் கீழ் இருக்கிற, இயேசு இல்லாதிருக்கிற, விசுவாசம் இல்லாதிருக்கிற யூதரோ புறஜாதியாரோ கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ எவராயினும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இயேசு இல்லைனாலே, நாம் இயேசுவிடம் இல்லை, இயேசுவிடம் விசுவாசம் இல்லைனாலே நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? பிசாசின் அடிமைத்தனத்தில் தான், பாவத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். நம்மளாம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னு சொல்கிறோங்க, இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா? யோசிப்போம். அடிமை பெண்ணின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அடிமைகளாக தான் இருப்பாங்க. சரிதானே? அடிமை பெண்ணின் பிள்ளைகள் அடிமைகளாகவே தான் இருப்பார்கள். அவர்கள் வீட்டிலே என்றென்றும் நிலைத்திருப்பதில்லை. அவங்க சுதந்திரவழி ஆக முடியுமா? சொத்துக்கெல்லாம் உரிமையாளி ஆக முடியுமா? உரிமையாளன் ஆக முடியாது. குமாரனோ, யார் புத்திரன் என்ற நிலையில் இருக்காங்களோ அவன்தான் வீட்டில் என்றென்றும் நிலைத்திருப்பான், சுதந்திரவழி ஆவான். சரிதானே? புத்திர சுவிகாரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் நீங்களும் நானும் பாவத்தின் கீழ் இருந்தோம். ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அனுப்பி அடிமைகளாக இருந்த நம்மை என்னாக்கி இருக்கிறாரு?
சுவீகரித்திருக்கிறார். புத்திரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக நம்மை தத்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் அடிமைகள் என்று யாருமே, நோ ஸ்லேவ்ஸ் இன் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தில் அடிமைகள் கிடையாது. அப்போ இந்த கருத்தெல்லாம் சொல்கிற பவுல் 2 உடன்படிக்கைகளை பற்றி பேசுகிறார். சரிங்களா? நான் அதை நட்சல் ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். 2 உடன்படிக்கைகள். அதை விளக்கிறதுக்கு 2 பெண்களை இங்கே உதாரணமாக பவுல் காட்டுகிறார். ஒன்று யாரு? ஆகார். ஆகார் என்பது தேவன் சீனாய் மலையில் பேசிய 10 பிரமாணத்துக்கு அடையாளம். சுயாதீனமுள்ள மனிதரை பிரமாணம் பிறப்பிக்க முடியாது. சரிதானே? பிரமாணம் ஒருத்தன் விடுதலையாக்க முடியுமா? விடுதலையாக்க முடியாது. பிரமாணம் என்னதான் செய்யும்? பாவம் எதுன்னு காட்டும், அவ்வளோதான். ரோமர் 3:20 படி நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது படிக்கிறோம். சரிங்களா? ரோமர் 4:15. ஆக நியாயப்பிரமாணம் நம்முடைய பாவத்தை தான் காட்டும். அது கண்ணாடி, நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கு மட்டும்தான் காட்டுமே ஒழிய அந்த அழுக்கை என்ன செய்யாது? துடைக்காது. யாக்கோபு 1 படிங்க. இந்த விளக்கம் அங்கே இருக்கும். நியாயப்பிரமாணம் கண்ணாடி, அழுக்கு தான் காட்டும். இந்த நியாயப்பிரமாணம் மனிதரை சுயாதீனம் உள்ளவர்களாக பிறப்பிக்க செய்ய முடியாது. அதை பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆகார், அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்றாருன்னா, பூமிக்குரிய எருசலேமுக்கு சரி, பூமிக்குரிய எருசலேம்னு ஒப்பிடுறார் ஆகார். சரி, அடுத்து சாராள். சாராள் யார்? வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியை ஈசாக்கை பெற்றெடுத்தவள். சரிதானே? அவளை குறித்து பவுல் சொல்றாரு, அவள் மேலான எருசலேமுக்கு சரி. இயேசு கிறிஸ்து சொன்னாரு யோவான் 8:23, நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நானோ உயர்விலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொன்னார் இயேசு. சரிங்களா? யோவான் 8:23. உயர்விலிருந்து உண்டான கிறிஸ்துவின் மூலமாகவே தேவ நீதி நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. என்ன அர்த்தம்? பாவம் செய்த பாவிகளான எவரும் பாவமே செய்யாதவர்கள் போல பரலோகம் நம்ம ஏற்றுக்கொள்கிறது கிறிஸ்துவின் மூலமாக. அதுக்கு பேர் தான் என்னது? நீதிமான் ஆகுதல். ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் as if we have never sinned. நாம் பாவமே செய்யாதவர்கள் போல பரலோகம் நம்மை கிறிஸ்துவின் நிமித்தமாக பிதா நம்மை ஏற்றுக்கொள்கிறாரு. கிறிஸ்து அவருக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் மூலமாக பிதா நம்மை பார்க்கிறாரே. எப்படி பார்க்கிறார் தெரியுமா? கிறிஸ்து மரிச்சிட்டார். ஆகவே இவர் மரித்ததுனால அவனை, அந்த பாவியை, பாவமே செய்யாதவன் போல நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜஸ்ட் as if he had never sinned. அதான் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீதிமான் ஆகுதல். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, உயர்விலிருந்து உண்டான கிறிஸ்துவின் மூலமாகவே தேவ நீதி நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. சரிதானே? அப்போ ஆக நாம் அதற்கு, அந்த நீதியை அடைவதற்கு, தேவ நீதியை அடைவதற்கு மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. அப்படி அவசியம் கிடையாது. ஒரு வசனம் பாருங்களேன். ரோமர் 9:8. ரோமர் 9:8 சொல்லுது. என்ன சொல்லுது? அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். சரிங்களா? மாம்சத்தின் வழியில் இஸ்மவேல் பிறந்தான், அவன் ஆபிரகாம் சந்ததியா? இல்லை. வாக்கு தத்தத்தின்படி பிறந்தது யாரு? ஈசாக்கு. அதான் தேவனுடைய சந்ததி. அந்த வழியில் தான் கிறிஸ்துவும் வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது என்ன பார்க்குறோன்னா, ஆகார் அடிமை பெண். அடிமை பெண்ணான ஆகார் எதை குறிக்கிறார்னா, சீனாய் உடன்படிக்கை, லா, 10 பிரமாணத்தை குறிக்கிறார். யாத்திரை 20 படிக்கிறோம், முதல் 17 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தின் கீழ் நம்மை அடிமைகளாக வைக்கிறது. சரிங்களா? அந்த 10 பிரமாணத்தின்படி எல்லாருமே யாரு? பாவத்தின் கீழ் இருக்கிறோம், அடிமைகள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நியாயப்பிரமாணத்தின் கீழ் எல்லாருமே யார் தான்? எல்லாருமே அடிமைகள் தான், பாவத்திற்கு அடிமைகள் தான். ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன காட்டும்? பாவம் என்னன்னு காட்டும். அதிலே நிலைத்திருந்தால், பாவத்திலே நிலைத்திருந்தால் நம்ம பாவத்துக்கு அடிமைகள். சாராள் சுயாதீனம் உள்ளவள், அதாவது சுதந்திரம் உள்ளவள். அது எதுக்கு அடையாளம்னா, ஆபிரகாமோடு தேவன் செய்த அந்த கிருபையின் உடன்படிக்கைக்கு அடையாளம். அது என் 12
முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்குள் பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளும் என்ன செய்யும்? பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? அது உடன்படிக்கை. அன்பானவர்களே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து விடுதலை வாழ்வு வாழ அந்த கிருபையின் உடன்படிக்கை நம்மை வழி நடத்துகிறது. சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 119 45 வசனம் சொல்லுது. சங்கீதம் 119 45 நான் வாசிக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். விசாலம்ன்றது ஆங்கிலத்தில் லிபர்ட்டின்னு போட்டிருக்கு, விடுதலைன்னு போட்டிருக்கு. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் என்ன அர்த்தம்? விடுதலையோடு நடப்பேன் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? அப்போது கற்பனைகளை கடைபிடிக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் கிருபையை கொடுப்பாரு. சரிங்களா? பலனை கொடுப்பாரு. அப்படி வாழ்வது தான் விடுதலை உள்ள வாழ்வு. அதான் கிருபையின் உடன்படிக்கை. அப்போ என்ன முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, சீனாயின் உடன்படிக்கை நாம் செய்ய முயல்வது, ஆனால் நம்மால் முடியாதது. நம்மால் முடியுமா 10 கற்பனை கடைபிடிக்க? முடியாது. இதெல்லாம் மாம்சத்தின் முயற்சி. பைபிள் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4:8. அப்போ இன்னொரு உடன்படிக்கை மேலிருந்து உண்டான உடன்படிக்கை, கவெனன்ட் ஃப்ரம் அபவ். அது அந்த உடன்படிக்கையின்படி பார்த்தால் என்ன நடக்கும்? தேவன் நம்மிலிருந்து செய்வார். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி என்ன செய்வாராம்? ஆண்டுடைய பிரமாணத்தின்படி வாழ அவர் வழிவகை செய்வார். அதாவது ஆவியின் பலத்தினால். பாருங்களேன் ஒரு வசனம். இந்த வசனத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எசேக்கியேல் 36:27 படிக்கிறோம். எசேக்கியேல் 36 வசனம் 27 வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து, ஆவியானவர் வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தின்படி நம்ம கடைபிடிக்க முடியாது. ஆனால் ஆவியானவருடைய பலத்தினாலே ஆண்டு சொல்ல, நான் அதன்படி உன்னை நடக்க வைப்பேன்ற. அன்பான தேவ ஜனங்களே, அப்போ ஆகார் சீனாய் மலை 10 பிரமாணம் பூமிக்குரிய எருசலேம் அப்படின்னு சொல்றார் பவுல். ஒரு சம்மரி அதான் சொல்றார். சாரால் என்றால் சியோன் மலை, பரம எருசலேம், மேலிருந்து உண்டானவர். மேலன பரம எருசலேம். அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் கூட, மன்னிக்கவும், ஆபிரகாம் கூட என்ன செஞ்சாரு? அந்த பரம எருசலேமுக்காகத்தான் காத்திருந்தார், எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு எபிரேயர் 11:10 வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான கிறிஸ்தவர்கள் பூமிக்குரிய எருசலேமை, எருசலேம் இருக்குல்ல இஸ்ரேல் நாட்டில், அந்த எருசலேமை மாபெரும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி எதிர்பார்க்குறாங்க? அங்கே தான் ஆலயம் கட்ட போகிறாங்க, அங்கே தான் அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. பூமிக்குரிய எருசலேமை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், அவர்கள் ரட்சிப்புக்காக, இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மை கிறிஸ்தவம் ரட்சிப்புக்காக சீனாய் மலையையும் பழைய உடன்படிக்கையுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை கண்டடைய முடியாது, அந்த ரட்சிப்பை கண்டடைய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சிலருடைய இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு, சரிங்களா, வேறு சபையை சேர்ந்த சிலருடைய இந்த கடைசி கால சம்பவங்கள்லாம் பேசுவாங்க. சரி தானே? எம்டி ஜெகன் ஒருத்தர் பேசுவார். சொல்லிடுறேன் ஓப்பனாக, எம்டி ஜெகன். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க தயவு செய்து. சரிங்களா? இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ஏமாந்துடாதீங்க. ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்களா, ஆவிக்குரிய ரீதியாக பக்தி வாழ்க்கைக்கு எதுவாக பேசுகிறாங்களா, தப்புலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உபதேசங்கள், கடைசி கால சம்பவங்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து கேட்டு ஏமாந்துடாதீங்க. வெளிப்படுத்தல வரக்கூடிய வெட்டுக்கிளிகளுக்கு ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. சரி தானே? ஹெலிகாப்டர்னு விளக்கம் கொடுப்பாங்க. சரியா? படிப்போம் ஜூன் மாதத்தில் இந்த கத்தரிக்கு சித்தமான வெளிப்படுத்தும் விசேஷத்தை. அன்பான தேவ ஜனங்களே, நம்ம எபிரேயர் 12 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? கடைசி ஒரு பகுதியை வாசிப்போம். எபிரேயர் 12 அதிகாரம், எபிரேயர் 12:18 நான் வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் எபிரேயர் 12:18. அன்றியும்
தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலை நடத்திற்கும், மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. எதை சொல்றாரு பவுல்? பழைய பாட்டில் சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுக்கும்போது இப்படி தானே கொடுத்தார் ஆண்டவர். நீங்கள் அங்கே வந்து சேரலை, சரிங்களா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது சீனாய் மலைக்கு நீங்கள் வரலை, நியாய பிரமாணத்து 10 பிரமாணத்துக்கு நீங்கள் வரலை. என்ன சொல்றாரு? அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தைன்னா 10 கட்டளை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அந்த கட்டளை சொன்னார், யாரும் கிட்ட வராதிங்க, அடிவாரத்தில் தொடாதீங்க, மனுஷனோ மிருகமோ தொட்டால் சாவீர்கள் சொன்னார். அந்த கட்டளை அவங்களால சகிக்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்களால். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. சீனாய் மலையில் பிரமாணம் கொடுத்தது. நீங்களோ, நல்லா கவனிங்க, 22 ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்றார். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கவனிச்சிங்களா? 2 சந்ததி இங்கே காட்டுறார், சரிதானே? ஒன்று மாம்ச சந்ததி, 10 கட்டளை பெற்றவர்கள். இன்னொரு சந்ததி யாரு? ஆவிக்குரிய சந்ததி. யார்கிட்ட வந்தவங்க? இயேசுவிடம் வந்தவர்கள். விளங்குதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன பாடம் படிக்கிறோன்னா, நியாயப்பிரமாணம் பேசிட்டு யாரை விட்டுறக்கூடாது? இயேசுவை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற பிரச்சனை அதுதான். 10 கட்டளையை பெருசாக தூக்கி வைக்கிறோம். ஓய்வு நாள் ஆசரிப்பு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படிலாம் சொல்கிறோம். இயேசு இல்லை வாழ்க்கையில் இல்லை. யார் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை. ஆனால் இயேசுவிடம் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு பவுல் சொல்றாருங்க. ஆசீர்வாதங்களுக்காக பூமிக்குரிய எருசலேமை நோக்குகிறவர்கள் பழைய உடன்படிக்கையை, சீனாய் மலையை, அடிமைத்தனத்தை நோக்குகிறார்கள். ஆசீர்வாதங்களுக்காக புதிய எருசலேமை நோக்குகிறவர்கள், மேலே நோக்குகிறவர்கள் புதிய உடன்படிக்கையை, சீயோன் மலையை, விடுதலையை நோக்குகிறார்கள். வழங்குது அவங்களுக்கு சீனாய் மலை, சீயோன் மலை. சரிங்களா? 2 பெண்கள், 2 புத்திரர்கள், 2 உடன்படிக்கைகள், 2 மலைகள், 2 எருசலேம். நிலைமையை சொல்றாரு. நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறையா? விடுதலை பெற்றவனாய் இருக்கிறாயா? நீ பிரமாணத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறியா? அல்லது இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய பலத்தினால அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறாயா? அதான் கேட்குறார். சரிங்களா? எவ்வளோ அழகாக பவுல் கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா இந்த சத்தியத்தை? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருந்தால் பாவத்திலிருந்து விடுதலை தானே? உண்மை தானே? பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விடுதலை அல்ல. ஏசப்பா பிள்ளை ஆயிட்டோன்னா, நீங்கள் வேறு சபையில் அப்படித்தான் சொல்கிறாங்க, நம்ம கிருவின் காலத்தில் இருக்கிறாங்க, பிரமாணம்லாம் 10 பிரமாணம் தேவையில்லைன்றாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருந்தால் பாவத்திலிருந்து விடுதலை, பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விடுதலை அல்ல, பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதிலிருந்து தான் விடுதலை. சரிங்களா? ஏனெனில் ஏன் தெரியுமா? அந்த சீனாயில் கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான் சீயோன் மலையில் அஸ்திபாரமாக இருக்கிறது. சரிதானே? சீனாயில் கொடுக்கப்பட்ட 10 பிரமாணம் சீனாய் மலையிலே தேவன் கொடுத்தாரு. அது சீயோனில் என்னவா இருக்கு? அஸ்திபாரமாக இருக்கு. படிச்சு பாருங்க. சங்கீதம் 89 படிங்க, உங்களுக்கு தெரியும். 89 சங்கீதம் 14 வசனத்தை படிச்சிங்கன்னா, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதினா என்ன? ரோமர் 7:12 வாசிக்கிறோம். ரோமர் 7:12 சொல்லுது, கற்பனையெல்லாம் நீதியாயிருக்கிறது. சரிங்களா? அதனால இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு 10 கட்டளை விட்டுறக்கூடாது. சரிங்களா? லா
அண்ட் த காஸ்பல் கோ டுகெதர். சரிதானே? சுவிசேஷமும் பிரமாணமும் எப்படி செய்யும், எப்படி போகும்? சேர்ந்தே செல்லும். இன்றைக்கி நிறைய சபைகளில் இயேசுவை பிடிச்சிட்டு 10 கட்டையில் விட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம 10 கட்டையில் பிடிச்சிட்டு இயேசுவை விட்டுறோம். சரிதானே? இதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அப்போ என்ன வேணும்? இயேசுவும் வேண்டும். இயேசு போதுங்க. அவர் உள்ளே இருந்தார்னா அவருடைய ஆவியினால என்ன செய்வார்? அவருடைய பிரமாணத்தின்படி நடக்க வைப்பார். இதைத்தான் கலாத்தியர் 4 அதிகாரத்தில் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 11:19 கூட படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11:19 வாசிக்கிறோம். பரலோக தேவாலயம் திறக்கப்பட்டது, அங்கனே இருந்துச்சான், உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு அப்படின்னு யோவான், அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறதை வாசிக்கிறோம். அப்போ உடன்படிக்கை பெட்டி 10 பிரமாணம் பரலோகத்தில் இருக்குது, சியோனிலே இருக்கிறது. அப்போ என்ன நம்ம முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, கலாத்தியர் 4:29 இருந்து, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அடிமை பெண் மகன் ஆகார், இஸ்மவேல். என்ன அர்த்தம் தெரியுமா? மாம்சமும் அதன் கிரியைகளும். சரிங்களா? மாம்சத்துக்கும் அதன் கிரியைகளுக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. இந்த மாம்சத்தையும் அதன் கிரியைகளையும் புறம்பே தள்ளு அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் நம்ம யாருடைய பிள்ளைகள்? பூமிக்குரிய பிள்ளைகள் கிடையாது, பரலோகத்தின் பிள்ளைகள் என்று பவுல் எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ எப்படி இது சாத்தியம்? எப்படி நம்ம பரலோகத்தின் பிள்ளைகளாக, மாம்சத்தின் பிள்ளைகளாக இல்லாமல் ஆவிக்கேற்ற பிள்ளைகளாக எப்படி நடக்க முடியும் அப்படின்னா, ஆவியானவர் தாங்க ரகசியம். சரிங்களா? அடுத்த 2 அதிகாரங்களில், கலாத்தியர் 5, 6 அதிகாரங்களில் அந்த ரகசியத்தை தான் பவுல் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால எப்படி இந்த மாம்சத்தையும் அதன் கிரியைகளையும் ஜெயிக்க முடியுன்றதை அவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 8 அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 8 அதிகாரம் 2 வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியானவரின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றேன். சரிங்களா? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த விடுதலையை கொடுத்து நாம் சுயாதீனம் உள்ளவருடைய பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராக, ஈசாக்கை போல இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க முடியும். ஆகவே அதற்கு நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு துணை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சரிங்களா? இது வரைக்கும் முதல் 4 அதிகாரங்களில், கலாத்தியர் 4 அதிகாரங்களில் இந்த உபதேசம் பற்றி படித்தோம். சரிங்களா? கிறிஸ்துவா நியாயப்பிரமாணமா அப்படின்னு படித்தோம். கிறிஸ்துவா மாம்சத்தின் கிரியைகளா அப்படின்னு படித்தோம். அடுத்த 2 அதிகாரங்களில் எப்படி ஆவியானவர் நம்மை வழிநடத்த வல்லவர் என்பதை வருகிற நாட்களில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அந்த விடுதலைக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ, விடுதலை வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் காத்திருந்து அமர்ந்திருந்து இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நீர் வழி நடத்தின விதத்திற்காக, ஆவியானவர் தாமே கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்குகிற தேவனுக்காக, தேவனுடைய நீதிக்காக, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பாடங்கள் எங்களுக்கு ஒருவேளை புரிந்து கொள்ள கடினமாய் இருக்கும் என்றால் ஆவியானவர் எங்களை தொடர்ந்து விளங்கச் செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், மாம்சத்திலும் அதன் கிரியைகளிலும் ஆண்டவரே நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக போகாதபடி கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக, பாவத்திற்கு அடிமைகளாக அல்ல, தேவனால் புத்திரர்களாக, சுவீகரிக்கப்பட்டவர்களாக, தத்தெடுக்கப்பட்டவர்களாக, பரம எருசலேமின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே
உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு நீர் பலத்தை தாரும். எத்தனையோ ஆண்டுகளாக சபையில் இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் கிறிஸ்துவில் இருக்கிறோமா? சபையின் சட்டத்திட்டங்களை, சபையின் பாரம்பரியங்கள் எல்லாம் நாங்கள் வெளிக்காட்டுகிறோம், செயலில் காட்டுகிறோம். ஆனால் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் அன்பையும் வெளிக்காட்டுகிறோமா என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய நிலையாகவே இருக்கிறதப்பா. நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் படித்த பாடங்களை மனதிலே கொண்டு சிந்திக்கவும், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாங்கள் தேவாவியின் பலத்தினால் புதுப்பித்துக் கொள்ளவும், அந்த ஆனந்த பாக்கியமான நிலையில் நாங்கள் நிலைத்திருக்கவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆவியிலே ஆரம்பமான நாங்கள் மாம்சத்திலே முடிந்து போய்விடாதபடி, புறம்பான இருளிலே பங்கடைகிறவர்களாக மாறிவிடாதபடி கர்த்தாவே, பரம எருசலேமில் பங்கடைய கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனுக்கு உத்தம சாட்சிகளாக எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, யார் யார் மனக்லேசத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, விதவிதமான விண்ணப்பங்களோடு நம்முடைய சமூகத்தில் வந்தார்களோ, வேண்டினார்களோ, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. +2 தேர்வில் சென்ட்ரல் ஸ்கூலில் நல்ல ரிசல்ட்டு, 100% தேர்ச்சியை தேவன் கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து +1 மற்றும் 10th பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவர் நல்ல தேர்வு முடிவுகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் இல்லங்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். அந்த கோடை காலத்தில் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா நோய் நொடிகளுக்கும் ஆண்டவரே, வெயிலின் தாக்கத்துக்கும் எங்களை காப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆசீர்வதித்து அனுப்புவீராக ஆண்டவரே. ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற மராமத்து பணிகள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபை கட்டடத்தை பராமரிப்பது மட்டுமல்ல, சபை நாங்கள் தான் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே எங்களை நீர் புது சிருஷ்டிகளாக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம், வேண்டுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்னைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.